வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்மோட நிமிர்ந்த யூடியூப் தளத்துல தினசரி ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய இப்போதைய கள நிலவரம், அதாவது நம்ம முழுக்க இப்ப போறது முதல் சுற்று, இன்னும் தேர்தலுக்கு முழுதா 2 வாரங்களுக்கு மேல பிரச்சாரத்துக்கே நேரம் இருக்கிறப்ப முதல் கட்ட சர்வேல முந்திரது யாரு அப்படிங்கறத பத்தி போட்டுட்டு இருக்கோம். தேர்தல் நெருக்கத்துல நம்ம இறுதி சுற்றினுடைய ஒரு நிலவரமும் போட இருக்கோம். அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய பெயர் விருதுநகர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு வகையில ஸ்டார் தொகுதி அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். காரணம் என்னன்னா, இந்த தொகுதியில போட்டியிடுற பலரும் விஐபிகள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சிட்டிங் எம்பி திமுக கூட்டணியில மாணிக் தாகூர் போட்டியிடுறார். அதே நேரத்துல பாஜக சார்பில் இந்த தொகுதியில ராதிகா சரத்குமார் போட்டியிடுறாங்க. அதே மாதிரி அஇஅதிமுக கூட்டணியில தேமுதிக சார்பில் இந்த தொகுதியில கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடுறார். இது தவிர நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் களத்துல இருக்காங்க. இந்த 4 முனை போட்டியில 3 பேர் ரேஸ்ல முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. இதுல யாருடைய பலமா இருக்கு இன்னைக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே விரிவா பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. அது என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பேசிடலாம். விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளும் விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்டவை. அதே மாதிரி மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம், திருமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்ததுதான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி. இங்க தனி தொகுதி அப்படின்னு எதுவுமே கிடையாது. அனைத்துமே இது பொது தொகுதிகள்ல தான் எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் வருது. விருதுநகரும் ஒரு பொது தொகுதி தான். இங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள்ல கட்சி ரீதியான பலம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பாத்திரலாம். அதுல ரொம்ப குறிப்பா இந்த 6 சட்டமன்ற தொகுதியில 2 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது மதுரை மாவட்டத்துக்கு கீழே வரக்கூடிய திருப்பரங்குன்றம், திருமங்கலம் இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளும் அஇஅதிமுக வசம் இருக்கு. மற்ற இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள்ல விருதுநகர்ல திமுகவும், சிவகாசியில காங்கிரஸ் கட்சியும், சாத்தூர்ல மதிமுகவும், அருப்புக்கோட்டையில திமுகவுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம் அப்படின்னு சொல்றது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அஇஅதிமுக கூட்டணிக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியில பலமா இருக்கு. சரி, இந்த தொகுதியில யாரெல்லாம் போட்டிடுறாங்க, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பேசலாம். காங்கிரஸ் கட்சி, அதாவது திமுக கூட்டணியில இங்க மாணிக் தாகூர் அப்படிங்கிறவரை களம் இறக்கிருக்காங்க. ஏற்கனவே இந்த தொகுதியில 2 முறை வெற்றி பெற்றவர் தான் மாணிக் தாகூர். மாணிக் தாகூரோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மாணிக் தாகூர் மேல பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்ல. மாணிக் தாகூர் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்தாரு அப்படிங்கிற வகையான குற்றச்சாட்டுகளும் பெரிதா இல்ல. இன்னொன்னு பெரிய பலம் அவருக்கு என்னன்னா, அவர் உள்ளூரை சேர்ந்தவர், உள்ளூர் வேட்பாளர். அதனால அவர் மக்கள்ல பல பேருக்கு நன்கு அறிமுகமானவராகவும் இருக்காரு. இது 4வது முறையா அவர் இந்த தொகுதியில போட்டிடுறார். கடந்த 2014ஆம் ஆண்டு திமுகவும் காங்கிரசும் தனித்தனியாக தேர்தலை சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் மட்டும்தான் மாணிக்கம் தாகூர் இங்க போட்டிட்டதுல தோல்வி அடைஞ்சிருந்தார். அந்த தேர்தலில் அஇஅதிமுகவோட ராதாகிருஷ்ணன் இந்த தொகுதியில ஜெயிச்சிருந்தார். ஆனா வெற்றி பெற்ற ராதாகிருஷ்ணன் நன்றி சொல்லி கூட வரல. இன்னும் சொல்ல போனா அந்த 5 ஆண்டுகளும் எம்பி அலுவலகம் கூட திறக்கல அப்படிங்கக்கூடிய பொறுமல்களும் குற்றச்சாட்டும் தொகுதி மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு மாணிக்கம் தாகூர் முக்கியமானவர் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறதா உணரப்படுது. இதனால மாணிக்கம் தாகூர் வழக்கம் போல களத்துல இருக்காரு. இது எல்லாத்தையும் விட மாணிக்கம் தாகூரோட பெரிய பலமா இருக்கிறது அவருடைய சமூக வாக்கு வங்கி. என்னன்னா, விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில முக்குளத்தோர் வாக்கு வங்கி கணிசமான அளவுக்கு இருக்காங்க. அவங்கதான் முதல் இடத்துல இருக்காங்க. அதுல போட்டியிடுறதுல மாணிக்கம் தாகூர் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். சரி, இது அவருடைய பலமா இருக்கு. அடுத்ததா ராதிகா சரத்குமார் இந்த தொகுதியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? பாஜக சார்பில் ராதிகா இந்த தொகுதியில களம் காண்றாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம், தொகுதிக்குள்ள 12 முதல் 16% வரை நாயக்கர் சமூக வாக்குகள் இருக்கு. அந்த நாயக்கர் சமூக வாக்குகளை குறிவைத்துதான் ராதிகாவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதிக்குள்ள முக்குளத்தோருக்கு அடுத்து சமபலத்தோட இருக்கிறவங்க நாயக்கரும் நாடாரும். அதே நேரத்துல சரத்குமாருக்கு நாடார் பின்புலம் இருக்கிறதுனால நாடார் சமூக வாக்குகளை அவர் அதிகமா திருப்புவாரு. அதுவும் சேர்ந்து பாஜகவுக்கு இருக்கக்கூடிய இயல்பான வாக்குகளும் சேர்ந்து ராதிகா சரத்குமாருக்கு ரொம்ப பலமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பாஜக முகாம் ராதிகா சரத்குமாரை இங்க களம் இறக்கியிருக்காங்க. ராதிகா சரத்குமாரை பொறுத்தவரை தொகுதிக்குள்ள பரவலா சுத்திட்டு வந்தாலும் கூட நாயக்கர் சமூக வாக்களை அவர் நம்பியிருக்காரு. நாடார் சமூக வாக்களை சரத்குமார் வளைப்பாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பிக்கிறப்பயே ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. விருதுநகர்ல காமராஜருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கட்டுமான பணிகள் முடிஞ்சிருக்கே ஒழிய அது பரிபூர்ணமா முடியல. போதிய அளவுக்கான அதுக்கான வசதிகளும் அங்க செய்யப்படல. இன்னும் முழு மூச்சா முடிஞ்சிடல. இதெல்லாம் சேர்த்து வச்சு அங்க சரத்குமாருக்கான ஒரு நாடார் சமூகத்துக்கிட்ட போய் முழு மூச்சுல இறங்குறதுக்கான பணிகள்ல சின்ன அளவிலான தொய்வை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. அதே நேரத்துல அஇஅதிமுக கூட்டணியில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இதே தொகுதியில களமிறங்கி இருக்காரு விஜய பிரபாகரனும் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர். அங்க ஏன் நாயக்கர் சமூகத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா,
அவ்வளவு பெரிய வைகோவே சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியை நம்பி களமிறங்குவார். காரணம் அங்க நாயக்கர் ஓட்டு அதிகம். இன்னைக்கு அந்த சிவகாசி தொகுதி தான் தொகுதி மறுசீரமைப்புல விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியா இருக்கு. ஆன பின்பும் கூட அவ்வளவு பெரிய வைகோ களமிறங்கும் போது கூட நாயக்கர் சமூக வாக்களை முழுதா அவரால் அறுவடை செய்ய முடியல. ஆனா அந்த வாக்குகளை நம்பிதான் இப்ப ராதிகா சரத்குமாரும் களத்துல நிக்கிறாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரனும் அங்க களமிறக்கப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நடந்து முடிந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல அதே தொகுதியில கணிசமான வாக்குகளை தேமுதிக வாங்கி இருந்துச்சு. காரணம் 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல அஇஅதிமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நேரத்துல தேமுதிக சார்பில் போட்டியிட்ட அழகர் சாமிங்கிறவரு 3,16,329 ஓட்டு வாங்கியிருந்தார். சற்றேறக்குறைய ஒரு 3,4 லட்சம் வாக்கள் வாங்கியிருந்தாரு. அப்பவும் அதிமுகவும் தேமுதிகவும் ஒரே கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. இப்ப பாஜக மட்டும் பிரிஞ்சு நிக்குது. சோ இந்த அளவுக்கான ஓட்டு வங்கி அங்க இயல்பாவே இருக்கு. அதிமுகவுக்கு நல்ல ஓட் பேங்க் அடித்தளம் இருக்கக்கூடிய பகுதி 2 சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அது போக விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்துக்கு பின்பு இயல்பாகவே ஒரு அனுதாபாலை எழுந்திருக்கும். அது நாயக்கர் சமூக மக்கள் கிட்ட நம்ம கேப்டனோட பிள்ளை அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில களத்துல இறங்கியிருக்காரு விஜய பிரபாகரன். இதெல்லாம் மட்டும் இல்லாம விஜயகாந்தினுடைய பூர்வீக கிராமம் வந்து அருப்புக்கோட்டை பக்கத்துல ராமானுஜபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். அதுவும் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. அருப்புக்கோட்டையெல்லாம் இந்த தொகுதிக்குள்ளதான் வருது அப்படிங்கிறதுனால அதுக்கும் கணிசமான அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த தேர்தல் ரேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி வகைப்படுத்தலாம். தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகம் சார்பில் மாணிக் தாகூர் மட்டும்தான் களத்தில் நிற்கிறாரு. அதற்கு அடுத்து வலுவாக இருக்கக்கூடிய சமூகமான நாயக்கர் சமூகத்தினுடைய சார்பில் அந்த வாக்குகளை நம்பி ராதிகாவும் களத்துல இருக்காங்க, விஜய பிரபாகரனும் களத்துல இருக்காங்க. நாயக்கர் சமூக மக்கள் யாரை முற்ற ஆதரிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகுது. அதே நேரத்துல சரத்குமாரால நாடார் வாக்குகளை முழுதாக கொண்டு வர முடியுமா? ஏன்னா அந்த தொகுதிக்குள்ள அவர் சமத்துவ மக்கள் கட்சி ஏற்கனவே கலைச்சிட்டு பாஜக பக்கம் இணைஞ்சிட்டாரு. அந்த பகுதிகளில் மாவட்டத்துக்குள்ள விருதுநகருக்குள்ள பாஜகவுக்கு பெரிதான அடித்தளம் இல்ல. ஏற்கனவே இந்த தொகுதியை குறி வச்சு வேலை பார்த்து காய் நகர்த்தி வச்சிருந்தாரு பேராசிரியர் ராமசீனிவாசம். கடைசி நேரத்துல அவர் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். தொகுதிக்குள்ள நம்ம சோசியல் இன்ஜினியரிங்ல இவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவரை மதுரையை நோக்கி தள்ளி விட்டுருக்காங்க. சோ இதெல்லாம் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்துதான் இந்த தேர்தல் முடிவுகள் அமைய போகுது. இது எல்லாத்துக்கும் மேல இப்போதைய சூழல்ல மாணிக் தாகூர் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றாருன்னா, நான் மட்டும்தான் உள்ளூர் வேட்பாளர், உள்ளூர்ல இருப்பேன், நிரந்தரமா என்னை பார்க்க முடியும், உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னை ஈஸியா அணுகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். அது மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுது. சோ 2வது இடத்துல இந்த 2 பேருமே முட்டி மோதி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது இந்த நிகழ்நேரத்துக்கான நிகழ்வு தான். இன்றைய காலத்துல ரேஸ்ல மாணிக்கம் தாகூர் ஒரு சிறிய அளவிலான ஒரு முன்னேற்றத்தோட போய்கிட்டு இருக்காரு. இன்னும் விஜய பிரபாகரன் முழுமூச்சா களத்துல இறங்கல. சிவகாசியில ஒரு அறை எடுத்து தங்கி இருக்காரு, அங்க இருந்தா சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ராதிகா சரத்குமாரும் இன்னும் முழுமூச்சுல இறங்கல. அவங்க இருவரும் இறங்குகிற பிறகு களச்சூழல் எப்படி மாறும் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். இந்த மூவரில் யார் முந்துவார்கள் என்பது குறித்து நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.